ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஹேர் பேக் ப்ளஸ் ஃபேஸ் பேக் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு மசால் அப்படியே எக்ஸாக்டாக ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். ஸோ நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் ஸ்கிப் பண்ணாமல் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ காலையில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இல்லாமல் இருந்துச்சு, அதை மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்திருந்தேன் பெரிய சைஸில். அதை வந்து 2 கட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் செட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக ஒரு 3 விசில் வந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 4 கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு வந்து மசாலுக்கு செட் பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு தான் மாவு பெசறிட்டு வந்தேன். ஆல்ரெடி வந்து மாவு எப்படி வந்து பெசருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சிம்பிளாக மட்டும் அப்படியே ஷேர் பண்ணுறேன். தேவைக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துட்டு அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க, வெள்ளை ரவை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதோட வந்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு பெசரி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நெல்லுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகத்தான் இருக்கணும். அதே மாதிரி அது எல்லாத்தையும் நல்லா பெசரிட்டு மேலே வந்து ஆயில் விட்டு அப்படியே வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. ஸோ அதனால் நீங்கள் மசால் வந்து பார்த்தீங்கன்னா வதக்கம் போல் ரெடி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மாவு வந்து ஒரு செட் பண்ணிவிட்டு மசாலுக்கு வந்து தேவையான வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். மசால் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி இது ரெண்டுமே மஸ்ட்டு. ஸோ அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதை இதோட வந்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, நல்ல பெரிய சைஸ் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இஞ்சியும் பூண்டு பொடியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். ஸோ அதையும் நல்லா பொரிஞ்சோனையும் நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லைஸாக. ஸோ அதையும் நல்லா ஒரு சைடு வந்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்குள்ளே எனக்கு குக்கர்லேருந்து விசில் போயுமே எனக்கு உருளைக்கிழங்கு ரெடியாக இருந்துச்சு. ஸோ உருளைக்கிழங்கு வந்து தோல் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீக்கி எடுத்துட்டு ஒரு ஸ்மேட்சரை வச்சு 1-2 அப்படியே லைட்டாக வந்து மசிச்சு கொடுங்க. ரொம்ப மையாக மசிக்காமல் கொஞ்சம் உருளைக்கிழங்கு லைட்டாக அங்கங்கே முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1-2 மசிச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு சேர்க்கணும். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்குலாம் வதக்காதீங்க, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இல்லாட்டினா வந்து அந்த கரெக்டான ஸ்ட்ரெச்சர் வந்து கிடைக்காது. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அந்த ஆயிலே வந்து நல்லா பெரட்டி கொடுங்க. கீழே ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்திலே நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 கிளாஸ் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு அது நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஒரு சைடு வந்து செட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இன்கேஸ் கடலை மாவு இல்லைன்னா ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடியே கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நனைய வச்சு மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கடலை மாவு இல்லாத டைமில் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு நல்லா கொதி வந்து லைட்டாக மேலே ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு கரைசலையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா வந்து மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் சேரும் போல் கீழே லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் ஒரு சைடு மூடி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பூரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வந்து திரட்டி வச்சுட்டேன். ஸோ மசாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போல இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ நான் அப்படியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளானது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் வந்து தக்காளி சேர்க்காமல் செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக எக்ஸாக்டாக அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேய்க்கும் போல் கொஞ்சம் வந்து திக்காக தான் தேய்க்கணும். நம்ம சப்பாத்தி மாதிரி தின்னாக தேய்ச்சிங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா பஃபியாக கிடைக்காது.
அதே மாதிரி பூரி போடும் போல எண்ணெயுமே நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். அது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு பூரி போடுங்க. அதே மாதிரி மாவை உள்ளே வச்சோன்னையும் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியை வச்சு மேலே அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். மேலே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். சம்டைம்ஸ் 1-2 பூரி வந்து ஃப்ளாட்டாக தான் கிடைக்கும். மொத போடும் போல அடுத்தடுத்து போடும் போல நல்லா பஃபியாக கிடச்சிரும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் ஹோட்டல் ஸ்டைலில் மசாலாவும் தான் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட். ஹஸ்பண்ட் வெயிட் கிளாஸில் இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக செய்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் தான் ரெடி பண்ணேன். வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுறது. நாள் நைட்டே நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை நனைய வச்சுட்டேன். ஸோ நான் அப்போ தான் காலையில் வந்து நம்ம அரைக்கும் போல நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் ஷார்ட் ஹேர் தான். ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கும் அம்மாவுக்கும் நான் போட்டிருந்தேன். ஸோ உங்கள் ஹேர் லென்த்தை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா ஊறி அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடையே வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆயில் வைக்கும் போலையும் சரி நல்லா வந்து முடியை வந்து நல்லா பிடிச்சி லைட்டாக இழுத்து விட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷனுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். செக்கு எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் யூஸ் பண்ணி தான் ஹோம்மேட் ஆயில் ரெடி பண்ணுவேன். அதுவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வெந்தய பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா வந்து கீழே நம்ம முடியை ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்கேலப்பில் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பண்ணிடுங்க. ஸோ நம்ம எது அப்ளை பண்ணாலும் சரி நல்லா முடியோட வேருக்கு போகணும். அதுதான் மெயின். அந்த இடத்துல அப்ளை பண்ணும் போல கொஞ்சம் நல்லா தேய்ச்சி பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து மசாஜ் கொடுத்து எதுனாலும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஹேருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் கூட நல்லா வந்து நம்ம ஊற வைக்கலாம். அது அவங்கவுங்க ஹெல்த்தை பொறுத்து தான். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி தரும். நம்ம வந்து குளிர்ச்சி ஆகிறத நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் பிரச்சனை இல்லை ஆஸ்துமா பிரச்சனை இந்த மாதிரி இருக்கவங்களாம் இது வந்து அப்ளை பண்ணாதீங்க. இல்லைனா பண்ணிவிட்டு உடனே குளிச்சுருங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலோ 3 இயர்ஸ்லாம் அப்ளை பண்ணாதீங்க. எபோவ் 3 இயர்ஸ்னால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே குளிக்க வச்சுருங்க. இல்லை கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்கன்னா ஒரு 1/2 hour மட்டும் நனைய வைங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டை போட்டிங்கன்னா போதும், அப்படியே ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணவே ஆரம்பித்தேன். லஞ்ச் வந்து அன்றைக்கி சிங்கிள் பாட் ரைஸ் மாதிரி தான் ரெடி பண்ணேன். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாசிப்பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணேன். இதுவுமே ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரெசிபி. கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ நான் 2 monthஸாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்க தக்காளியை வச்சு ரெடி பண்ணிடலாம். நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 வந்து கட் பண்ணி போட்டுட்டு கை நிறைய புதினா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 கிளாஸ் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருந்தேன். 1 கிளாஸ் அளவு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து கரெக்டாக ரெடி பண்ணணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பார்த்திங்களா ஐஸ் க்யூப் வந்து ரெடி பண்ணுற ட்ரே, அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சு நல்லா 4 to 5 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் மட்டும் ரெடி பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் கொடுக்கும் போல நல்லா கண்ணுக்கு கீழே கழுத்தில் எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து 1 கியூப் வந்து பத்தலைன்னா இன்னொன்று கூட எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஜென்டலாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபேஸில் அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இது காலையில் ஒரு டைம், அதுக்கப்புறம் ஈவினிங் தூங்க போகும்போது நைட்டில் ஒரு டைம் அப்ளை பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ரெடி பண்ணி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். அதை ஒரு 4 கியூப் அளவுக்கு எடுத்துட்டேன். நான் இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுப்பேன். ரொம்ப குவான்டிட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணுறது இல்லை. இந்த கியூப் வந்து ரெடியானால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்படியே வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கண்ணுக்கு கீழே கழுத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க.
அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. நீங்களே நல்ல டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க வித்தின் 10 டேஸ்க்குள்ளே. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணலாம். அது ஒரு பேட்ச் வந்து ஒரு தடவை ரெடி பண்ணி யூஸ் பண்ணேன். ஆனால் அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து அதை ஊற விட முடியலை. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற விட்டோம்னா ஒரு மாதிரி இச்சிங் மாதிரி ஆகுது. ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸில் இருக்க டேன் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகும். பொட்டேட்டோ சேர்க்கும் போல் டொமேட்டோவோட. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, அதே மாதிரி புதினா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், இதெல்லாம் சேர்த்து வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்க முடியாது. ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதா இருந்தால் ஓகே. மேபி ஏன் ஸ்கின்னுக்கு இச்சிங் வந்துச்சா என்னன்னு தெரியலை. ஸோ அந்த பேக் வந்து ட்ரை பண்ணுறதுனா பாருங்கள். அது வந்து ஃபேஸில் இருக்க டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். வெந்தய ஹேர் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து 2 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக நம்ம வந்து ஷாம்பு வாஷ் எடுப்போம்ல அதே மாதிரி தான். ஆனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆக அது ஃபுல்லாக உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து என்னடா அப்படி ஒட்டிகிட்டு இருக்குலாம் நினைக்காதீங்க. ட்ரை ஆக அப்படியே கீழே ஃபுல்லாக உதிர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு கொஞ்சம் நம்ம ஹேரில் இருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒழிச்சிட்டு லஞ்சுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதமும் இதோட எக்கு வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதான் அன்றைக்கான லஞ்ச் மெனு. ஸோ இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.